ஹலோ! இன்னைக்கு வந்து நம்ம புளியோகரை ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கடாய வந்து நல்லா சூடு பண்ணிட்டு, அதில வந்து கொஞ்சம் உளுந்து, அப்புறம் கடலைப்பருப்பு இது 2த்தையும் போட்டுட்டு நல்லா இந்த மாரி ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய்லாம் ஊத்தக்கூடாது, வெறும் ட்ரை ரோஸ்ட்டு தான். இது கூட வந்து காஞ்ச மிளகாவும் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த மாரி ஃப்ரை பண்ணிக்கணும். அப்புறம் வந்து இது கூட வந்து கொஞ்சமா 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் இதுவும் போட்டுக்கலாம். அப்புறம் கடுகு, கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இது மாதிரி. நல்லா ஃப்ரை ஆகிட்டு எல்லாம் இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் சேஞ்ச் வரும். அப்போ வந்து நம்ம இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அது கலர்லாம் சேஞ்ச் ஆனோடனே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டு இதை நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சைடு. அப்புறம் நம்ம வந்து இதே கடாயில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நல்லெண்ணெய் தான் புளியோதரைக்கு பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு அதெல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி குண்டு காஞ்ச மிளகா போட்டால் சூப்பராக இருக்கும். அப்புறமேட்டு வந்து வேர்க்கடலை நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலையும் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம தனியா வந்து ஃப்ரை பண்ணி போடணும். ஆனால் நான் வந்து தனியா பொடி வச்சுருக்கேன். அதனால் வந்து இது தனியாக வந்து தனியா இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கல் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம புளி கரைச்சி வச்சதில் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த பொடி இருக்குல்ல, அதையும் இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. நம்ம எவ்வளோ ரைஸோ எவ்வளோ குவான்டிட்டியோ அதுக்கு ஏற்றபடி நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அது மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி புளிப்புலாம் கரெக்டாக இருக்கா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். கொதிக்க விட்ட உடனே நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரணும். பார்த்திங்கன்னா நல்லா திக் பேஸ்ட் மாதிரி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு வந்து புளியோதரை பேஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் பார்க்குறதுக்கு. அப்புறம் நம்ம வந்து ரைஸை நல்லா வடித்து இந்த மாதிரி சூடு ஆறின உடனே கொஞ்சம் உதிரி இருக்க டைமில் வந்து நம்ம இந்த புளியோதரை பேஸ்ட் இது மேலே போட்டுட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு உப்பு அப்படி கம்மியாக இருந்துச்சுன்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இந்த ரைஸ் கூடயே நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா இது பண்ணி ரைஸ் சப்போஸ் குழஞ்சிச்சின்னா அதுக்கு நல்லா இருக்காது. ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக தனித்தனியாக அப்படி நல்லாயிருக்கும். இது அப்படியே கோயிலில் சாப்பிட்ற புளியோதரை மாதிரி அந்த டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நம்ம வீட்டிலேயே இது ப்ரிப்பேர் பண்ணுறதுனால இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா பொறுமையாக எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு நாள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி புளியோதரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம புளியோதரை ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.